நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களின் கதைகளையே சொல்கிறோம். இது யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளோடு உங்களை சந்திக்கும் நான் முகமது சஃபார். இன்றைய நாள் விரிவான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கட்டுநாயக்க போலீஸ் பிரிவில் நாளை அதிகாலை முதல் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு. ஊரடங்கு இல்லாத பிரதேசங்களில் கோவிட் அச்சுறுத்தல் இல்லை என்று அர்த்தமில்லை. பொது போக்குவரத்தை இயன்றளவு தவிர்க்குமாறு அறிவுரை. தொற்றில் இருந்து தம்மை தாமே பொதுமக்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ராணுவம் பொதுமக்களிடம் வேண்டுகோள். கொழும்பு தேசிய வைத்தியசாலை பொதுமக்களிடம் விசேட வேண்டுகோள். ரிஷாட் பதூதீன் வெளிநாடு செல்ல தடை. கைது செய்ய 6 தனிப்படை. 20க்கு எதிரான மக்களின் எதிர்ப்பை திசை திருப்பும் முயற்சி என எதிர்க்கட்சி சாடல். நட்சத்திர கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவையும் விட்டு வைக்காத கொரோனா. அவை தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கட்டுநாயக்க போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரதேசங்களில் நாளை அதிகாலை 5 மணி முதல் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படும் என ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டாலும் கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் தொழிற்சாலை பணிகளை முன்னெடுக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர வர்த்தக வலயத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் தமது அலுவலக அடையாள அட்டைகளை ஊரடங்கு அனுமதி பத்திரமாக பயன்படுத்த முடியும் என்றும் ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதேவேளை வேலைக்கு செல்வோர் பொது போக்குவரத்தை தவிர்த்துக் கொள்ளுமாறு தேசிய மருந்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் வைத்தியர் பிரசன்ன குணசேன வேண்டுகோள் விடுத்துள்ளார். அத்துடன் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டுள்ள இடங்களில் கோவிட் தொற்று அச்சுறுத்தல் இல்லை என்று அர்த்தப்படுத்தக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த 8 மாதங்களில் நாட்டில் இனங்காணப்பட்டுள்ள கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5000ஐயும் கடந்துவிட்டது. மினுவங்குட கோவிட் கொத்தில் இதுவரை 1608 கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். இன்று மதியம் நாட்டில் 17 கோவிட் வைரஸ் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் தேவலப்பிட்டிய கோவிட் கொத்தோடு தொடர்புடையவர்கள். 5 பேர் தனிமைப்படுத்தல் நிலையங்களிலும் 12 பேர் தொற்றாளர்களோடு தொடர்பு பட்டவர்களாகவும் உள்ளனர். இந்நிலையில் நேற்றைய தினம் கொழும்பில் 7 கோவிட் தொற்றாளர்கள் மினுவங்கட கொத்தோடு தொடர்பு பட்டு இனங்காணப்பட்டனர். இந்நிலையில் கொழும்பில் கோவிட் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்கு 6 விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் வைத்திய அதிகாரி ருவான் விஜயமுனி தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் கொழும்பு நகரினுள் தொற்றாளர்கள் இருப்பின் அவர்களை இனங்கண்டு குறிப்பிட்ட இடங்கள் வரையறுக்கப்பட உள்ளன. பிலியந்தல கஹபுல பிரதேசத்தில் உள்ள சிலுமினசேய விகாரையின் 75 பிக்குகள் உட்பட 90 பேர் இன்றைய தினம் குறித்த விகாரையின் உள்ளேயே தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக கோவிட் தடுப்பு தேசிய செயலணி தெரிவித்துள்ளது. குறித்த விகாரையில் உள்ள பிக்கு ஒருவருடைய தாய்க்கு கோவிட் தொற்றியுள்ளதோடு அந்த தாய் அண்மையில் மகனை சந்தித்துள்ளதை அடுத்து இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மதுக்கம பிரதேசத்தில் உள்ள அதிசொகுசு பேருந்து உரிமையாளர் உட்பட 3 கோவிட் தொற்றியுள்ளது. சுய விருப்பின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் இவர்களுக்கு கோவிட் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பேருந்தின் உரிமையாளர், சாரதி, நடத்துனர் ஆகியோரே இவ்வாறு கோவிட் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். தற்போது நாட்டில் இனங்காணப்பட்டு வரும் கோவிட் தொற்றாளர்களில் அதிகளவானவர்கள் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள பகுதிகளில் இருந்து இனங்காணப்பட்டு வருவதாக ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். විශේෂයෙන්ම මේ ඇඳිරි නීතිය තිබෙන ප්‍රදේශ තමයි විශාල වශයෙන් හමු වෙන්නේ. ඒත් එක්කම හමු වෙන සංඛ්‍යාවොත් බහුතරයක් හමු වන්නේ 45ක වගේ ප්‍රමාණයක් හමු වන්නේ දැනට මේ වෙනකොට නිරෝධායන කරමින්. நேற்று நாட்டில் இனங்காணப்பட்ட தொற்றாளர்களில் 114 பேர் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அல்லது சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படாதவர்கள் என அறிய கிடைத்துள்ளது. இவர்களில் அதிகமானோர் ஊரடங்கு அமுலில் உள்ள பகுதிகளிலேயே இனங்காணப்பட்டுள்ளனர். அதற்கமைய கம்பஹா பிரதேசத்தில் 36 கோவிட் தொற்றாளர்களும், மினுவாங்குடை பிரதேசத்தில் 38 கோவிட் தொற்றாளர்களும், திவுலப்பிட்டிய பிரதேசத்தில் 34 தொற்றாளர்களும், விசேட தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமுலில் இல்லாத சீதுவ பிரதேச
விடுதியொன்றில் தங்கியிருந்த 42 பேரும் நேற்றைய தினம் தொற்றாளர்களாக, அதாவது தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு வெளியே இனம் காணப்பட்டனர். இதற்கு மேலதிகமாக கொழும்பில் 7 பேரும், கிரிந்திவெல பிரதேசத்தில் 4 பேரும் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். கனேமுல்ல பிரதேசத்திலும் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் கடுவெல, நுகேகொட, ரத்மலானை, நீர்கொழும்பு, ஜாயல, களுத்துறை, ரத்னபுரி, அனுராதபுரம் ஆகிய பகுதிகளில் இருந்தும் குறைந்தது ஒரு கோவிட் தொற்றாளராவது இனம் காணப்பட்டுள்ளார். தற்போது நாட்டில் கோவிட் தொற்று தொடர்பில் போதிய விவரம் மக்களுக்கு தெரிந்துள்ளது. எனவே தங்களை கோவிட் தொற்றிலிருந்து ஒவ்வொருவரும் பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் பெரும் பிரச்சனையிலிருந்து எம்மை காத்துக் கொள்ளலாம். ඔබ දැන් හොඳටම දන්නවා කොහොමද කොවිඩ් වලින් බේරෙන්න පුළුවන් කියලා. එහෙමනම් ඔබ කොවිඩ් ආසාදිතයෙක් නොවි වග බලා ගන්න රටක් වශයෙන් අපිට ඉදිරියට යන්න පුළුවන් හැකියාව තිබෙනවා. වර්තමානයේ වන විට ඇඟලුම් කර්මාන්ත ශාලාව හරහා ඇතිවෙච්ච කොවිඩ්-19 சமாஜ விவித ஸ்தானவல ඔබ දන්නවා ඇති. தற்போது ஏற்பட்டுள்ள கோவிட் கூத்தானது சமூகத்தில் பல்வேறு இடங்களில் விஸ்தரித்துள்ளது. இருப்பினும் சென்ற முறை போன்று நாடளாவிய ரீதியில் முடக்கப்படாமல் குறிப்பிட்ட சில இடங்களில் முடக்கப்பட்டுள்ளன. மக்களின் அன்றாட பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காகவே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இருப்பினும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமுலில் இல்லாத பகுதிகளில் கோவிட் இல்லை என்று அர்த்தப்படுத்த முடியாது. அதேபோன்று தனியார் நிறுவனங்கள் கடைபிடிக்க வேண்டிய சுகாதார நடைமுறைகள் குறித்தும் நாம் அறிவித்துள்ளோம். அவை பின்பற்றப்பட வேண்டும். அதேபோன்று நிறுவனம் ஒன்றில் வேலைக்கு வரும் நபர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்தாது நிறுவனத்திற்கான தனிப்பட்ட போக்குவரத்து முறையொன்றை நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதனூடாக பாதுகாப்பாக செயற்படலாம். அதேபோன்று ஊழியர்களிடையே சமூக இடைவெளியை பேணுவதும் முக்கியமான ஒரு விடயமாகும். மேலும் சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவகங்களில் ஒன்றாக இணைந்து உணவருந்துதல் தொற்று பரவலுக்கு காரணமாக இருக்கலாம். எனவே உணவகங்களில் உணவுகளை வாங்கினாலும் தனியாக இருந்து உணவருந்துதல் தொற்று பரவலை தவிர்க்கும். அதேபோன்று பொருட்களை கொள்வனவு செய்கின்ற போது அருகிலுள்ள வர்த்தக நிலையங்களுக்கு நடந்து செல்வது பொருத்தமானது. மேலும் வேலைக்கு செல்பவர்கள் உங்களிடம் மோட்டார் சைக்கிள் இருந்தால் அதனை பயன்படுத்தலாம். වැඩට එන අයට ඔබට පුළුවන් නම් අනිවාර්යයෙන්ම ඔබගේම ප්‍රවාහනයක් සූදානම් කරන්න. සාමාන්‍ය பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதாக இருந்தால் சன நெரிசல் குறைந்த நேரத்தில் பயன்படுத்துங்கள். அதேபோன்று உங்களில் ஒருவருக்கு சளி, தொண்டை வலி அல்லது காய்ச்சல் இருந்தால் உடனடியாக வைத்தியசாலைக்கு அறிவித்து பரிசோதனையொன்றை மேற்கொள்ளுங்கள். இதனூடாக தொற்று இருப்பின் சிகிச்சையினை பெற்றுக் கொள்ளலாம். அதேபோன்று உங்களிலிருந்து மற்றொருவருக்கு நோய் தொற்றுவதை தவிர்த்துக் கொள்ளலாம். සෙම අමාරුවක්, උගුර අමාරුවක් උණක් තියෙනවා නම් වහාම රෝහලකට ගිහිල්ලා මේක පරීක්ෂා කරන්න ඕන. මේක මොකද இதேவேளை நேற்றைய தினம் நாட்டில் 194 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் தேவலப்பிட்டிய கோவிட் கொத்தோடு தொடர்புபட்டவர்கள். இதில் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் வைத்து 80 பேர் கண்டறியப்பட்டுள்ளனர். ஏனைய 114 பேரும் தொற்றாளர்களுடன் தொடர்புடையவர்கள். இதேவேளை நேற்று மட்டும் 6566 PCR பரிசோதனைகள் நடத்தப்பட்டதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் அறிவித்துள்ளது. இதுவரை நாட்டில் மொத்தமாக 3,48,909 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. இன்று மாலை 6 மணி வரையில் 1685 கோவிட் தொற்றாளர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 5055 கோவிட் தொற்றாளர்கள் நாட்டில் இனம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 3357 கோவிட் தொற்றாளர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இன்றைய தினம் 29 தொற்றாளர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போதைய கோவிட்-19 தொற்று நோயால் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுபவர்கள் தங்களுக்கான மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்கான விசேட தொலைபேசி இலக்கங்களை தேசிய வைத்தியசாலை வெளியிட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுத்தீன் உள்ளிட்ட 3 கைது செய்ய 6 விசேட போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த 3 ஒருவரான கணக்காளர் அழகரத்னம் மனோரஞ்சன் என்பவர் கிருளப்பனை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏனையோரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இதேவேளை 20வது திருத்தத்திற்கு எதிராக மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள எதிர்ப்பை திசை திருப்பவே ரிஷாட் பதியுத்தீனுக்கு எதிரான விவகாரத்தை கையில் எடுத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்கார் தெரிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது புத்தளத்திலிருந்து மன்னாரிற்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் வாக்காளர்களை அழைத்துச் சென்ற குற்றச்சாட்டுக்கு அமைவாக பிடியாணையொன்றை பெற்று ரிஷாட் பதியுத்தீனை கைது செய்யுமாறு சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியிருந்தார். இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுத்தீன் உள்ளிட்ட சந்தேக நபர்கள் 3 கைது செய்ய பிடியாணையொன்றை பிறப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் முன்னிலையில் கோரிக்கையொன்றை முன்வைத்தனர். இதனை ஆராய்ந்த நீதிமன்றம் பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நபரை கைது செய்வதற்கு நீதிமன்ற பிடியாணை அவசியமற்றது என கோட்டை நீதவான் பிரியந்த லியனகே குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவித்திருந்தார்.
அதற்கமைய ரிஷாட் பதியுத்தீன் உள்ளிட்ட மூவரை கைது செய்ய 6 விசேட போலீஸ் குழுக்கள் நேற்று களத்தில் இறக்கப்பட்டன. இந்நிலையில் குறித்த மூவரில் ஒருவரான கணக்காளர் அழகரத்ன மனோரஞ்சன் என்பவர் கிருளப்பணி குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏனையோரை தேடும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் අජිත් රෝහණ தெரிவித்துள்ளார். එක් සැකකරුවෙකු වන ගණකාධිකාරී අලගරත්නම් මනෝරංජන් යන අය කිරුළපන ප්‍රදේශයේදී අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව මගින් අත්අඩංගුවට ගනු ලැබුවා. හිටපු අමාත්‍ය රිචාඩ් බදුර්දීන් මහතාට ආරක්ෂාව සපයමින් සිටි පොලිස් කොස්තාපල්වරයෙක් ඊයේ දිනේදී අත්අඩංගුවට ගත්තා. ඔහු ප්‍රභූවරයාගේ ආරක්ෂකයෙක් වුවත් ප්‍රභූවරයා යම්කිසි සැකකරුවෙක් ඇටියට නම් කර ඇති අවස්ථාවක පොලිස් නිලධාරියෙක්ගේ රාජකාරිය ඔහු ඉටු කර තිබිය යුතුයි. ඉතින් එසේ ඉටු නොකිරීම සම්බන්ධයෙන් ලංකා දණ්ඩ නීති සංග්‍රහයේ 209 වගන්තිය යටතේ වරදක් කිරීමට අදාළවයි ඔහු අත්අඩංගුවට ගනු ලැබුවේ. වාහන දෙකක් පොලිසිය විසින් සොයාගනු ලැබුවා වැල්ලවත්ත ප්‍රදේශයේ තිබී. එම මෝටර රථ දෙකෙහි තිබී සොයාගනු ලැබුවා ගිනිඅවි දෙකක්, පිස්තෝල දෙකක්, ඒ වගේම මැගසින් 4ක් සහ පතරොන් 48ක්. මෙම වාහන දෙක පැදවූ රියදුරන් දෙදෙනා මේ වන විට අත්අඩංගුවට ගෙන තිබෙනවා. ඉතින් ඒ අනුව මේ විමර්ශන අපි අඛණ්ඩව සිදු කරනු ලබනවා. මේ විමර්ශනය දැනට අවසන් කරලා මේ අත්අඩංගුවට ගැනීම සිදු කිරීමට තියෙන්නේ. එතනින් පසුව අදාළ අවශ්‍ය කටයුතු කරනවා. අපි බලමු මේ සම්බන්ධයෙන් තව ඉදිරි දිනයක් දෙකක් තියෙනවා. ඒ කාලය තුල අපිට මේක අත්අඩංගුවට ගන්න පුළුවන් වෙයි කියලා අපි විශ්වාස කරනවා. இதேவேளை கைது செய்யப்பட்ட கணக்காளர் அழகரத்ன மனோரஞ்சன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 20வது திருத்த சட்டத்திற்கு எதிராக மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வலுத்து அரசாங்கத்திற்குள்ள ஆதரவு சரிய தொடங்கியுள்ள நிலையில் இனவாதத்தை தூண்டி இதனை திசை திருப்புவதற்காக அரசாங்கம் இவ்வாறு நடந்து கொள்வதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். රිෂාඩ් බදුර්දීන් මහත්තයාවත් මේ කාට හරි දාලා අර වැඩේ වුණාම දැන් මේ වෙලාවේ ජාතිවාදයේ උස්සන එක තමයි හැම වෙලාවෙම ප්‍රශ්නයක් ආවහම ජයග්‍රාහී මාවතට යන මේගොල්ලන්ගේ ක්‍රමවේද. ඒ නිසා අර 20 වෙනි සංශෝධනයෙන් ආපු ජනතා විරෝධය, ඒකාධිපතිත්වය මේ සියල්ල ඉස්සරහා ජනතාව ඉස්සරහා කඩාගෙන වැටීම, ආණ්ඩුවේ කඩාගෙන වැටීම ආරම්භ වුණා මේ 20ත් එක්ක. ඒක යට ගහගෙන තමයි නැවත ජාතිවාදී ඉන්ජෙක්ෂන් එක, ජාතිවාදී තෙල බෙහෙත තමයි මේ බදුර්දීන් සිද්ධිය හරහා ජනතාවට ලබා දෙන්න උත්සාහ කරන්නේ. තව පාරක් ජනතාව අන්දවන්න තමයි මේ උත්සාහ කරන්න කියන එක මම කියන්නේ. දැන් මේ මිනිස්සු 2019ට කලින් ඡන්ද පාවිච්චි කරන්න මේ මිනිස්සුන් අරගෙන ගියානේ බස් රථ වලින් මන්නාරමට, වවුනියාවට. එතකොට ඒ බස් රථ කොහොමද ගියේ? එතකොට කවුද ඒ බස් රථ වලට මුදල් ගෙව්වේ? ඒ බස් රථ නොමිලේ ගියාද? ඒ බස් රථත් මුදල් අරගෙනද ගියේ? එතකොට ඒ කාලේ ඇයි මේක මුදල් අවභාවිතා කරා කියලා ඒ කාලේ මේක කවුරුවත් කතා කරේ නැත්තේ? ඇයි ඒ කාලේ නිශ්ශබ්ද හිටියේ? ද මහින්ද රාජපක්ෂ මහත්තයාගේ ආණ්ඩුව 2015 වෙනකන් තිබුණානේ. ඒ 2015 ඇතුලේ මේ පුත්තලමේ ඉන්න ජනතාව, අවතැන් වූ ජනතාව மன்னாரமடு கீழ சந்தை பாவிச்சு கரே நெட் இலங்கை ரூபாய் கொடுத்தாபனம் ஐடிஎன் லேக் ஹவுஸ் அதே போல இன்னும் பல சிடிபி ரயில்வே துறை பல அரசு நிறுவனங்களுக்கு எல்லாம் நிறைய நிதி செலுத்த வேண்டி இருக்கின்றது. தங்கள் தாய் தந்தையர்களுக்காக சமாதி கட்டியவர்கள் இருக்கின்றார்கள். நாட்டில் சமாதி கட்டிவிட்டு அரசாங்கம் பயன்படுத்தி விட்டு பிறகு அகப்பட்ட பிறகு அந்த பணத்தை திருப்பி செலுத்தி இருக்கின்றார்கள். அதே போலத்தான் அங்கே கடந்த 2019 இடத்திலே ஜனாதிபதி தேர்தலிலே 200 சிடி பஸ்களை பயன்படுத்திய காரணத்துக்காக அந்த தொகை 90 லட்சத்தை ரிஷாட் பதுதீன் சார்பாக அந்த அமைப்பு, இடம்பெயர்ந்த மக்களுக்கான அமைப்பு செலுத்தி இருக்கின்றது. நடந்த பிறகு கூட விசாரணை தேடி 6 போலீஸ் குழுக்கள் நாடு முழு சென்றிருக்கின்றன என்று அரசு காட்டுகிறார்கள். கைது செய்யப்பட போகின்றார் என்ற செயல்பாட்டை உருவாக்கி, கருத்தை உருவாக்கி, அபிப்பிராயத்தை உருவாக்கி மக்களை ஏமாற்று செயல்பாட்டை அரசாங்க ஈடுபட்டு கூறி வைக்க விரும்புகின்றேன். நன்றி. ஏப்ரல் 21ஆம் தேதி அல்லது பெரிதொரு தினத்தில் தாக்குதல் நடக்கலாம் என்ற தகவல் இந்தியாவுக்கு கிடைத்தாலும் நம் நாட்டு பாதுகாப்பு பிரிவு அது தொடர்பான தகவல்களை தேடிக்கொள்ளாமை புலனாய்வு பிரிவில் இருந்த குறை என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஒப்புக்கொண்டுள்ளார். அத்துடன் அந்த தாக்குதல் நடக்கின்ற போது இலங்கை பாதுகாப்பு பிரிவில் பாரிய பின்னடைவு இருந்தது எனவும் முன்னாள் பிரதமர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து ஆராயும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் சாட்சியம் வழங்கிய போதே அவர் இதனை தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற காலத்தில் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க 2வது நாளாக நேற்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து ஆராயும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் சாட்சியம் வழங்க ஆஜரானார். நீங்கள் பிரதமராக இருந்த பொழுது நடைபெற்ற சகல பாதுகாப்பு பேரவை கூட்டத்திலும் கலந்து கொண்டீர்களா என அரசு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கேள்வி எழுப்பினார். நான் சில வேளைகளில் கலந்து கொள்ளவில்லை, முன்னர் போன்று ஒரு நாளை குறித்திருக்கவில்லை என்பதே இதற்கு காரணம். 24 மணித்தியாலங்களுக்கு முன்னர் தான் நாளை தேசிய பாதுகாப்பு பேரவை கூட்டம் இருக்கிறது என சொல்வார்கள். எனவே நாங்கள் நியமித்திருந்த பணிகளை மாற்றுவது எங்களுக்கு கடினமான விடயம்.
கிழமைக்கு ஒரு தடவை பாதுகாப்பு பேரவை கூட்டம் நடப்பது முக்கியமான விடயம். எனக்கு கீழிருந்த பொருளாதார குழு கூட்டம் குறிப்பிட்ட நாளில் ஒவ்வொரு கிழமையும் நடந்தது. ஆனால் பாதுகாப்பு பேரவை கூட்டம் அப்படி நடக்கவில்லை. ராணுவ புலனாய்வு பணிப்பாளர் சபையின் பணிப்பாளராக மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே இருந்த காலத்தில் அவர் இஸ்லாம் அடிப்படைவாதம் குறித்த தகவல்களை வழங்கிய போது நீங்கள் பாதுகாப்பு பேரவை கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்தீர்களா என அரசு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ரணில் விக்ரமசிங்கவிடம் வினவினார். அவரின் அறிவாற்றல் தொடர்பில் எனக்கு பிரச்சினை இருக்கவில்லை. சொல்வது போன்று நான் அப்படி செயற்படவும் இல்லை. ஆனால் அவரின் செயற்பாடுகள் குறித்து எனக்கு கேள்விகள் இருந்தன. நான் அதனை ஊடகங்கள் இல்லாமல் சொல்கின்றேன் என்று சொன்னதும் ஊடகவியலாளர்கள் ஆணைக்குழுவிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். ஊடகங்கள் இல்லாமல் முன்னாள் பிரதமர் சாட்சிகளை முன்வைத்த பின்னர் மீண்டும் அரசு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். முஸ்லிம் பெண்கள் அணிகின்ற நிகாப் ஆடை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்பதால் அதனை தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராணுவ அதிகாரிகள் பாதுகாப்பு பேரவைக்கு யோசனை முன்வைத்த பொழுது அதற்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்தீர்களா? நான் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் அதற்கு வாக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. ஆனால் நான் அது பற்றி கருத்து தெரிவித்தேன். ராணுவத்தின் சோதனை நடவடிக்கைகளுக்கு பாதிப்புகள் வருகின்றன. அந்த காலத்தில் பிரான்சில் அது தடை செய்யப்பட்டிருந்தது என ஜெனரல் கிருஷாந்த் த சில்வா அந்த யோசனையை முன்வைத்தார். பிரான்சில் தடை செய்யப்பட்டாலும் பிரித்தானியாவில் தடை செய்யப்படவில்லை என்று நான் சொன்னேன். அடுத்தது, நாங்கள் இதனை செய்தால் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் எழுந்து நிற்க அது ஆயுதமாக மாறும். பேசுவதற்கு ஒரு தலைப்பை உருவாக்கி விடுவோம். 83ஆம் ஆண்டு பிரச்சினைக்கும் அதுதான் காரணமாக இருந்தது. அதன் மூலம் நாங்கள் பாரம்பரிய முஸ்லிம்களை மேலும் கஷ்டத்துக்கு ஆளாக்குகின்றோம். அதனால் அடிப்படைவாதிகள் குறித்த தகவல்களை வழங்கும் செயற்பாடுகளும் சில வேளைகளில் தடைப்படலாம் என்று முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆணைக்குழுவில் அந்த கேள்விக்கு பதில் வழங்கினார். நீங்கள் தகவல் வருவது தடைப்படலாம் என்பதால் தானே எதற்கு எதிர்ப்பை தெரிவித்தீர்கள்? அப்படியென்றால் தகவல்கள் வந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் ஏப்ரல் 21ஆம் தேதி 8 இடங்களுக்கு தாக்குதல் நடக்கலாம் என்ற தகவல் தவிர்ந்த எந்த தகவலும் புலனாய்வுத்துறைக்கு கிடைத்திருக்கவில்லையே என ஆணைக்குழு தரப்பில் வினவப்பட்டது. பாரம்பரிய முஸ்லிம்களிடமிருந்து எங்களுக்கு தகவல்கள் கிடைத்தன. தமிழ் மொழி மூலம் இருந்த சஹ்ரானின் சில கருத்துக்களை நானும் அங்கு இங்கு கேட்டிருக்கிறேன். ஆனால் அதற்கு அப்பால் அது தொடர்பில் விசாரிக்கும் பொறுப்பு பாதுகாப்பு தரப்புக்கு இருந்தது. ஏப்ரல் 21 அல்லது பிறிதொரு தினத்தில் தாக்குதல் நடக்கலாம் என்ற தகவல் இந்தியாவுக்கு கிடைத்திருந்தாலும் எங்களுக்கு கிடைத்திருக்கவில்லை. அது எங்கள் குறை என்று ஆணைக்குழு முன்னிலையில் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சாட்சிகளை முன்வைத்தார். முன்னாள் பிரதமரே, ஜஹ்ரான் நூரெலியாவில் வகுப்புகளை நடத்தியதாக போலீசாருக்கு மக்கள் தகவல் சொல்லியுள்ளனர். போலீசாரும் அங்கு சென்றுள்ளனர். ஆனால் கைது செய்யவில்லையே என மீண்டும் ஆணைக்குழு தரப்பில் பிரதமரிடம் வினவப்பட்டது. அதைத்தான் நான் சொன்னேன். அது எங்கள் குறையாக இருக்கிறது என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பதில் வழங்கினார். ஜஹ்ரான் பற்றிய தகவல்களை உங்கள் மனைவி அனுப்பிய ஒரு வீடியோ மூலம்தான் தெரிந்து கொண்டதாக ரவுஃப் ஹக்கீம் சாட்சி வழங்கினார் என ஆணைக்குழு தரப்பில் மீண்டும் கருத்து முன்வைக்கப்பட்டது. அதை என் மனைவி எனக்கும் காட்டினார். தமிழில் இருந்ததால் எனக்கு கொஞ்சம்தான் புரிந்தது. நான் தான் அதனை ரவுஃபிற்கு அனுப்பி தேடி பார்க்குமாறு சொன்னேன். ஆனால் அவர் கிழக்கின் ஒரு முக்கிய அரசியல் புள்ளி என்பதை நான் அறிந்திருக்கவில்லை என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அந்த கேள்விக்கு பதில் வழங்கினார். கார்டினல் மெல்கம் ரஞ்சித் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷமில் பெரேரா முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு தொலைக்காட்சியான CNN தொலைக்காட்சிக்கு வழங்கிய செவ்வியை ஆணைக்குழுவில் முன்வைத்த பின்னர் பிரதமரிடம் இவ்வாறு வினவினார். சில தற்கொலை குண்டுதாரிகள் தொடர்பில் புலனாய்வு பிரிவு கண்காணிப்புகளை மேற்கொண்டிருந்தது. ஆனால் அவர்களை கைது செய்யும் அளவுக்கு உறுதியான ஆதாரங்கள் இருக்கவில்லை என அந்த கலந்துரையாடலில் சொன்னீர்களா என வினவினார். ஆம், IS அமைப்புடன் தொடர்பில் இருந்த சிலர் புலனாய்வுத்துறையுடன் சம்பந்தப்பட்டிருந்தனர் என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி சட்டத்தரணி ஷமில் பெரேராவுக்கு பதில் வழங்கினார். சினமன் கிராண்ட் ஹோட்டலில் தாக்குதல் நடத்திய முகமது இப்ராஹிம் இன்ஷாப் என்பவர் இந்த தாக்குதலுக்கு முன்தினம் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் என நீங்கள் அந்த கலந்துரையாடலில் சொன்னீர்களா என மீண்டும் ஆணைக்குழு தலைவர் குறுக்கு கேள்வியை முன்வைத்தார். நான் அது பற்றி ஊடகங்கள் இல்லாமல் சொல்கின்றேன் என்று முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சொன்னதும் 2வது முறையாக ஊடகவியலாளர்கள் ஆணைக்குழுவிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். எது எவ்வாறாயினும் ஆணைக்குழுவில் 2வது முறையாக ஆஜராகி இருந்த முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சுமார் 5 மணித்தியாலங்கள் சாட்சியம் வழங்கிய பின்னர் இரவு 9:15 அளவில் ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறினார். යහපාලන විවාහය එතරම් පෑහුන්නේ නැහැ කියලා. එහෙම එකක් වුණාද? පෑහුන්නේ නැද්ද ඇත්තටම? ඔබතුමා නිහඬ කිව්ව දේ ගැන ඔබතුමාට අදහසක් නැද්ද? එතුමා 2015 දී ගෙනාපු එක ගැන ඔබතුමා සතුටු වෙනවද? දුක් වෙනවද? ඒක හරි කියලා හිතනවද? වැරදි කියලා හිතනවද? நேற்று நள்ளிரவு முதல் சில அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதி வரிகள் நீக்கப்பட்டுள்ளன. நாட்டில் ஏற்பட்டுள்ள கோவிட் நெருக்கடியினால் மக்கள் எதிர்நோக்கியுள்ள சிக்கல்களை கருத்தில் கொண்டு இந்த வரி குறைப்புகள் செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதற்கமைய பருப்பு, டின்மீன், பெரிய வெங்காயம், சீனி ஆகியவற்றுக்கான இறக்குமதி வரிகள் நீக்கப்பட்டுள்ளன.
சில அத்தியாவசிய பொருட்களுக்கான வரிகளை நேற்றிரவு முதல் நீக்குவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. தற்போதைய வாழ்க்கை செலவு மற்றும் COVID-19 நோய் தொற்றுடன் கூடிய சிக்கல்களை கவனத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. பருப்பு, டின்மீன், பெரிய வெங்காயம் மற்றும் சீனி ஆகிய அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதி வரிகள் நீக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. வரி நீக்கப்பட்டுள்ள காரணத்தினால் இன்று முதல் பெரிய டின்மீன் 200 ரூபாவுக்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 100 ரூபாவுக்கும், சீனி 1 கிலோ 85 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்ய முடியும். இந்த அத்தியாவசிய பொருட்கள் உட்பட 500 ரூபாவுக்கு மேல் பொருட்களை சத்தோச நிறுவனத்தில் கொள்வனவு செய்யும் போது 1 கிலோ பருப்பை 150 ரூபாவுக்கு கொள்வனவு செய்ய முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வரி நீக்கம் குறித்து கருத்து தெரிவித்த மக்கள் இதன் நன்மைகள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். බඩුමිල අඩු කරපු එක නම් බොහොම හොඳයි රජයට. ඒ වගේම හාල් මිලත් අඩු වෙනවා නම් තවත් හොඳයි. හාල් මිලයි පොල් මිලයි බඩුමිල අඩු කරපු එක නම් හොඳයි. ඉතින් කොච්චර කාලෙකද දන්නේ නැහැ. ගිය ගමනේ සැමන් 60ට දුන්නා වගේ දන්නේ නැහැ. අන්න ඒකයි වැඩි. ඒක තමයි. ඉතින් ඒ වගේ පරිප්පු 60ට දුන්නා. ඒ වගේ මාසෙත් නම් වැඩක් නැහැ. මිනිස්සුන්ට සදාකල් දෙන්න ඕනේ දෙන එක. තාම නම් අපි කඩවල දැක්කේ නැහැ. දැක්කට පස්සේ තමයි ඉතින් විශ්වාස කරන්න පුළුවන්. කඩකාරය ගැන අපිට විශ්වාසයක් නැහැ. කියන්න නම් දෙයක් නැහැ. අඩු කරුවා නම් හොඳයි. අඩු නොකරොත් තමයි ප්‍රශ්නයක් තියෙන්නේ. මිනිස්සුන්ට හරි අමාරුයි කියන්නේ. පොල් ගෙඩිය රුපියල් 100ට කනවා අපි. හැම එකම ගණන් ඕක කතා කරලා තේරුමක් නැහැ. ඉතින් ඒක නිසා මිනිස්සුන්ට සෑහෙන උදව්වක් කෙරුවොත් ඒක පුළුවන් තරම් කියන්න. තුන්වෙනි පන්තියේ මිනිස්සු විගා කරනවා වගේ කන්නේ කියන්නේ. බඩු මිල එක පැත්තකින් අඩු කරනකොට අනිත් පැත්තේ වැඩි වෙනවනේ නේ. 85 කරනකොට පොල් 120යි. மாத்தறை முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே நாளையும் நாளை மறுநாளும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வது ஆபத்தானது எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் அடுத்த சில தினங்களுக்கு சில பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழைவீச்சு பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சபரகம்புவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நுவரெலியா, கண்டி, ரத்னபுரி, கேகாலை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறித்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாத்தறை முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையிலான கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே நாளையும் நாளை மறுதினமும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வது ஆபத்தானது எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பலாங்குடை பின்னவல வளவத்தோட்டம் பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் 2 தொழிலாளர்கள் பலியாகியுள்ளனர். அத்துடன் காயமடைந்த மற்றும் ஒரு பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த பெண்கள் தேயிலை மலையில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறு மரம் முறிந்து விழுந்துள்ளது. மத்திய மலைநாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையால் இரவு வேளைகளில் பலத்த காற்று வீசுவதுடன் அடிக்கடி பலத்த மழையும் பெய்து வருகின்றது. இதனால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்து மின் விநியோகமும் தடைப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஹட்டண்டி கோயா பட்டேல்கெல தொழிற்சாலை பிரிவில் பாரிய மரம் ஒன்று சரிந்து விழுந்ததில் 3 வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் கல்வியற் கல்லூரி மாணவி ஒருவரும் காயமடைந்துள்ளார். காயமடைந்த மாணவி கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த பிரதேசத்துக்கு வீசிய கடும் காற்றினால் மிகவும் பழமை வாய்ந்த பாரிய மரம் முறிந்து விழுந்துள்ளது. ஹட்டன் நகரில் எம்ஆர் டவுன் பெட்ரோல் நிரப்பு நிலையத்துக்கு எதிர்ப்பக்கமாக இன்று அதிகாலை 4 மணி அளவில் ஏற்பட்ட மண் சரிவில் 2 கடைகள் சேதமடைந்துள்ளதுடன் கடையொன்றுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த 2 இளைஞர்கள் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வட்டவலை கரோலினா பகுதியில் இன்று அதிகாலை 4 மணி அளவில் கித்துல் மரம் ஒன்று சரிந்து விழுந்து 2 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் ஒரு வீடு முற்றாகவும் மற்ற வீடு பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன. பிரித்தானியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட கழிவுகள் அடங்கிய 242 கொள்கலன்களை திருப்பி அனுப்புமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொள்கலன்களை மீண்டும் ஏற்றுமதி செய்ய கோரி மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையம் தாக்கல் செய்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கழிவுகள் அடங்கிய கொள்கலன்கள் பிரித்தானியாவிலிருந்து 2017 ஆண்டு மற்றும் 2018 ஆண்டுகளில் சட்டவிரோதமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டன. 130 கொள்கலன்கள் கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்திலும் 133 கொள்கலன்கள் கொழும்பு துறைமுகத்தின் ஒரு பகுதியிலும் வைக்கப்பட்டன. அவற்றில் 21 கொள்கலன்கள் இதுவரை பிரித்தானியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டன. இதனை அடுத்து பிரித்தானியாவிலிருந்து 263 கழிவுகள் அடங்கிய கொள்கலன்களை இறக்குமதி செய்வதன் மூலம் ஏற்பட்ட பாதிப்புக்கு இலங்கை அரசாங்கம் 1.69 பில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரியது. இந்நிலையில் கொள்கலன்களை மீண்டும் ஏற்றுமதி செய்ய கோரி மாற்றுக் கொள்கைக்கான மத்திய நிலையம் தாக்கல் செய்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது கழிவுகள் அடங்கிய 242 கொள்கலன்களை மீள அனுப்புமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
இந்த உத்தரவுகளை மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதிபதி AHMD நவாஸ் மற்றும் நீதிபதி சோபிதா ராஜகருணா ஆகியோர் பிறப்பித்தனர். அதே நேரம் 263 கொள்கலன்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்காக ஒத்தாசை புரிந்த நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமா அதிபர் டபுலடி லிவேராவுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பெசல் சாசனத்தின் கீழ் இலங்கை வழக்கு தாக்கல் செய்துள்ளது என சுற்றுச்சூழல் அமைச்சு அறிக்கையொன்றினை வெளியிட்டு இது தொடர்பாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தீப்பரவலுக்குள்ளான நியூ டயமண்ட் கப்பலின் மாலுமிக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 12 மில்லியன் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. அவர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து இவ்வாறு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நியூ டயமண்ட் கப்பல் தீப்பற்றியமை தொடர்பாக கடல் சுற்றாடல் சட்டத்தின் கீழ் நீதிமன்றில் விளக்கம் அளிப்பதற்காக நியூ டயமண்ட் கப்பலின் மாலுமியை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான அழைப்பாணையை பெறுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியிருந்தார். கிரேக்க நாட்டவரான திரோஸ் இலியாஸ் எனும் குறித்த கப்பலின் மாலுமி காலியில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் CID விசாரணைகளை முன்னெடுத்ததின் பின்னணியிலேயே இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை கப்பலில் ஏற்பட்ட தீயை அணைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்காக 340 மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈடாக செலுத்துமாறு சட்டமா அதிபர் தப்புலடி லிவேராவால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய முதன்முறையாக கப்பலின் மாலுமி கடந்த 28ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்த நிலையில் இரண்டாவது தடவையாக அவர் இன்று நீதிமன்றில் முன்னிலையானார். இந்நிலையில் தீப்பரவலுக்கு உள்ளான நியூ டயமண்ட் கப்பலின் தலைவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து கொழும்பு மேல் நீதிமன்றம் 12 மில்லியன் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. கடல் சுற்றாடல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்ட தீப்பரவலை தடுக்காமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்களை கப்பலின் மாலுமி ஏற்றுக்கொண்டார். இதன் பின்னர் இந்த அபராத தொகையை நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அத்துடன் இந்த கப்பலுக்குரிய நிறுவனத்திடமிருந்து 200 மில்லியன் ரூபாய் நட்டஈடு எதிர்பார்ப்பதாகவும் சட்டமா அதிபர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். சிங்கள ராபிய உள்ளிட்ட 5 கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 154 கட்சிகள் இதற்காக விண்ணப்பித்திருந்த போதிலும் இந்த 5 கட்சிகளுக்கு மட்டுமே அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இந்த ஆண்டு புதிதாக 5 அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அருணலு ஜனதா பெரமுன, ஜனதா சேவக கட்சி, புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சி, பிவித்துரு ஹெல உரிமைய, சமத்துவ கட்சி, சிங்கள ராபிய கட்சி ஆகிய கட்சிகளை இவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ளன. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பட்டியலில் இணைவதற்காக 154 கட்சிகள் விண்ணப்பித்துள்ளதுடன் நேர்முக தேர்வின் பின்னர் 5 கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து தமுத்தேகம கல்வெட்டுவாகம பகுதியைச் சேர்ந்த 27 வயதான கைதி ஒருவர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பண்டத்தரிப்பு பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் சட்டவிரோதமாக மதுபான போத்தல்களை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட சோதனைகளின் போது மதுபான போத்தல்களை பதுக்கி வைத்த வீட்டின் உரிமையாளரான 48 வயதுடைய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதோடு 50 மதுபான போத்தல்களையும் கைப்பற்றியுள்ளனர். இவ்வாறு கைப்பற்றப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இளவாலை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். இடம்பெயர்ந்தோரை மீள்குடியேற்றும் வேலை திட்டத்தின் கணக்காளர் அழகரத்னம் மனோரஞ்சன் சட்டமா அதிபரின் பணிப்பின் பேரில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கிருளப்பனை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை துறைமுக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரீன் வீதியில் 80 மில்லி கிராம் ஹெரோயினுடன் 31 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விற்பனைக்கு ஹெரோயின் எடுத்து வந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக துறைமுக போலீசார் தெரிவித்தனர். கைப்பற்றப்பட்ட ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட நபரையும் திருகோணமலை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை மேற்கொள்வதாக துறைமுக போலீசார் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து கைதியொருவர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. தம்புத்தேகம கல்வடுவாகம பகுதியைச் சேர்ந்த 27 வயதான கைதியொருவரை இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளார். சந்தேக நபர் சட்டவிரோத மதுபான தயாரிப்பு குற்றங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டவராவார். சந்தேக நபர் நேற்று பிற்பகல் சிறைச்சாலை வளாகத்தை துப்புரவு செய்து கொண்டிருந்ததாகவும் அதன் போதே அவர் தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த அளவில் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை நாளை பகல் 1 மணிக்கு இடம்பெறும். அதுவரை யூடிவி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறோம்.